வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு வானிலை சேனலில் உங்களை மனமார்ந்த வரவேற்பு செய்கிறோம். சென்னை உட்பட முழு தமிழ்நாடு முழுவதும் வானிலை வேகமாக மாற்றமடைந்து வருகிறது. உங்கள் ஊர், உங்கள் நகரில் இன்று வானிலை எப்படி இருக்கும்? சரியான மற்றும் துல்லியமான வானிலை அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் அல்லது ஊரிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சென்னையிலிருந்து கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மே மாதத்தின் வெப்பமா அல்லது பருவமழையின் தொடக்கமா என்று புரியாத அளவுக்கு வானிலை மாறியுள்ளது. காலையில் அதிக ஈரப்பதம் மற்றும் சுட்டெரிக்கும் வெயிலால் மக்களை அவதிக்குள்ளாக்கி வருகிறது. ஆனால் மதியம் மற்றும் மாலையில் திடீரென வானில் கருமேகங்கள் மேலெழுந்து பல மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கனமழை பெய்யத் தொடங்கியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கையை சுற்றி உருவாகியுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் வானிலை அடுத்த சில நாட்களுக்கு சீரற்றதாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை, மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆனால் தென் தமிழக மாவட்டங்களில் காணப்படும் அதே நிலை சென்னையிலும் நடக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. அடுத்த சில மணி நேரத்தில் திடீரென மழை பெய்து சாலைகளில் தண்ணீர் நிரம்பிவிடுமா? எப்படி இருந்தாலும் வானிலை ஆய்வு மையம் ஏன் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறது? மேலும் வீடியோவில் அடுத்த சில மணி நேரங்களில் எந்தெந்த மாவட்டங்களின் பெயர்களை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். எனவே வீடியோவை இறுதி வரை பார்க்கவும். சென்னை மற்றும் செங்கல்பட்டில் கடந்த 2 நாட்களாக வானிலை வேகமாக மாறி வருகிறது. நகரின் வானம் ஓரளவு மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் மற்றும் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும். அதே சமயம் நீலகிரி, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் மிகவும் இதமான வானிலை நிலவுகிறது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளதால் அங்கு குளிர் அதிகமாக உள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் நிலைமை மேலும் மோசமாகும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த பகுதிகளில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அதே சமயம் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களிலும் மேகங்கள் சுறுசுறுப்பாக உள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றி ஈரப்பதம் வேகமாக அதிகரித்து வருவதால் திடீரென கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் தமிழ்நாடு அல்லது புதுச்சேரியின் எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோவை இப்போதே லைக் செய்து சேனலுக்கு குழுவவும். ஏனென்றால் அடுத்த சில மணி நேரங்களில் எந்த மாவட்டம் மழையால் அதிகம் பாதிக்கப்படும் என்பது பற்றிய ஒவ்வொரு முக்கிய அறிவிப்புகளையும் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வழங்க உள்ளோம். என்னை நம்புங்கள், இன்னும் 2 நாட்களில் வெளிவரும் படங்கள் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கலாம். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் பல இடங்களில் இடிமின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக தமிழக கடற்கரை மற்றும் குமரி சாகர் பகுதியில் காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்றும் சில நேரம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை கூட செல்லக்கூடும் என்பதால் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் கடலுக்கு செல்லும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் கரூர் மாவட்டம் குளித்தலையில் 140 மில்லிமீட்டர் மழை பதிவானது மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. தொடர் மழை காரணமாக பல பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. அதே சமயம் கோவை, ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் தொடர்ந்து மேகமூட்டம் காணப்படுகிறது. இந்த தொடர் மழை எந்த காலத்திலும் நிற்கப் போவதில்லை என வானிலை அறிஞர்கள் தெரிவித்துள்ளனர்.
தற்போது அந்த செய்தி தமிழகம் முழுவதும் வேகமாக பரவி வருகிறது. அடுத்த 7 நாட்களுக்கு பல மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனவே தற்போது லேசான மழை பெய்து வரும் பகுதிகளில் திடீரென கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. இது மே மாதத்தின் மிகப்பெரிய வானிலை எச்சரிக்கையாக இருக்கப் போகிறதா? அடுத்த 24 மணி நேரம் தமிழ்நாட்டிற்கு மிகவும் முக்கியமானதாக நிரூபிக்க முடியுமா? இதற்கான விடையை நீங்கள் பின்னர் பெறுவீர்கள். மதுரை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, நெல்லை மாவட்டங்களில் பலத்த மேகமூட்டம் நீடிக்கிறது. இங்கு இடிமின்னலுடன் கூடிய கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகளவில் காணப்படுகின்றன. கன்னியாகுமரி, ராமநாதபுரத்திலும் கடல் காற்று வீசுவதால் வானிலை வேகமாக மாறி வருகிறது. பல பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை தொடங்கலாம். இடிமின்னல் அபாயம் தொடரும் என்பதால் மக்கள் திறந்த வெளிகளிலும் மரத்தடிகளிலும் நிற்பதை தவிர்க்க வேண்டும் என வானிலை ஆய்வு மையம் தெளிவாக தெரிவித்துள்ளது. மறுபுறம் சென்னை மக்கள் வெப்பமும் மழையும் இரண்டும் கலந்த விளைவுகளை உணர்கிறார்கள். காலையில் பிரகாசமான சூரிய ஒளி உள்ளது. ஆனால் மதியத்திற்கு பிறகு மேகங்களின் அழுத்தம் அதிகரிக்கிறது. பல பகுதிகளில் திடீரென லேசான மழை மற்றும் பலத்த காற்று வீசத் தொடங்குகிறது. செங்கல்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வானிலை தொடர்ந்து மாறி வருகிறது. ஆனால் தொடர்ந்து கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் தற்போது மிகப்பெரிய அச்சம் அதிகரித்துள்ளது. யோசித்து பாருங்கள், ஒரு பக்கம் மே மாதத்தின் கடும் வெப்பம், மறுபக்கம் திடீரென வானத்திலிருந்து பலத்த மழை பெய்கிறது. இதனால்தான் மக்கள் வானிலை விவரங்களை தொடர்ந்து கவனித்து வருகின்றனர். நீங்களும் உங்கள் மாவட்டத்தின் ஒவ்வொரு வானிலை செய்திகளையும் பெறுவதில் முதல்வராக விரும்பினால் இப்போதே சேனலுக்கு குழுவவும். ஏனென்றால் அடுத்த சில மணி நேரங்களில் வானிலை தொடர்பான பெரிய அறிவிப்புகள் வெளிவரலாம். தமிழகத்தின் இந்த மாறிய வானிலை தற்போது மக்களின் கவலையை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஏனென்றால் வரும் 2 நாட்களில் பல மாவட்டங்களில் மழை மற்றும் பலத்த காற்றின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் தொடர்ந்து இடிமின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த பகுதிகளில் மேகங்களின் அழுத்தம் வேகமாக அதிகரித்து வருவதால் திடீரென கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையுடன் இணைக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் மேகங்களில் ஈரப்பதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நிலைமை மிகவும் உணர்வுமிக்கதாகவே உள்ளது. மறுபுறம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் வானிலை ஆபத்தான திருப்பத்தை எடுக்கலாம். மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசவும் மின்னலுடன் கூடிய காற்று வீசவும் வாய்ப்புள்ளது. பல பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை திடீரென கனமழையாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் நிர்வாகமும் உஷாராக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்போது யோசித்து பாருங்கள், மே மாதத்தின் கடும் வெப்பத்தின் நடுவே வானம் திடீரென கருத்து போய் பலத்த காற்று வீச ஆரம்பித்து சில நிமிடங்களில் சாலைகளில் தண்ணீர் நிரம்பிவிட்டால் நிலைமை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். வானிலை இலாகாவின் எச்சரிக்கையை லகுவாக எடுத்துக்கொள்வது இந்த முறை விலை கூடக்கூடும். ஏனென்றால் தற்போது லேசான மழை பெய்து வரும் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் சாரல் மழையும் பெய்யலாம். சென்னையிலும் வானிலை முற்றிலும் சீராக இல்லை. வானில் தொடர்ந்து மேகங்கள் நகர்ந்து வருவதால் நகரின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும். ஈரப்பதத்தால் மக்கள் நிச்சயம் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். ஆனால் மழை காரணமாக அவர்களுக்கு அவ்வப்போது வெப்பத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் நிலைமை மிகவும் மோசமாக கூறப்படுகிறது. திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் பல இடங்களில் இடிமின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மக்கள் தேவையில்லாமல் வீடுகளை விட்டு வெளியேறாமல் இருக்கவும் பாதுகாப்பான இடங்களில் தங்கவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் தமிழ்நாடு, புதுச்சேரி அல்லது காரைக்கால் பகுதியில் வசிக்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோவை இப்போதே லைக் செய்து சேனலுக்கு குழுவவும். ஏனென்றால் அடுத்த சில மணி நேரங்களில் எந்த மாவட்டம் மழையால் அதிகம் பாதிக்கப்படும் என்பது பற்றிய ஒவ்வொரு முக்கிய அறிவிப்புகளையும் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வழங்க உள்ளோம். என்னை நம்புங்கள், இன்னும் 2 நாட்களில் வெளிவரும் படங்கள் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கலாம்.
மேலும் மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக கடற்கரை, குமரி சாகர் பகுதி, கேரள கடற்கரை மற்றும் லட்சத்தீவுகளில் கடலில் பலத்த சூறாவளி காற்று வீசப்போகிறது. பல இடங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டரை எட்டக்கூடும். சில நேரம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை கூட செல்லக்கூடும். இவ்வாறான நிலையில் கடலுக்குச் செல்லும் மீனவர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரம் கொடைக்கானல், ஊட்டி, வால்பாறை போன்ற மலை சுற்றுலா தலங்களில் மிகவும் இதமான வானிலை நிலவுகிறது. தொடர் மழை மற்றும் குளிர்காற்று காரணமாக இங்கு வெப்பநிலையில் கணிசமான வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் குறைந்தபட்ச வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளதால் வெப்பத்திலிருந்து மக்களுக்கு பெரும் நிவாரணம் கிடைத்துள்ளது. ஆனால் மறுபுறம் இந்த மழை தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களின் கவலையை அதிகரித்துள்ளது. இப்போது மிகப்பெரிய கேள்வி, இது சாதாரண மழையா அல்லது தமிழ்நாட்டின் வானிலை ஏதாவது பெரிய மாற்றத்தை காட்டுகிறதா? காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வலுப்பெற்று கடலிலிருந்து ஈரப்பதத்தை இழுத்து தமிழ்நாட்டை நோக்கி நகர்வதால் வரும் நாட்களில் வானிலை மேலும் ஆபத்தானதாக மாறக்கூடும். இந்த அமைப்பு வலுப்பெற்றிருந்தால் சில மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவு மழை பெய்யக்கூடும் என பல வானிலை அறிஞர்கள் நம்புகின்றனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இங்கும் பல இடங்களில் பலத்த காற்று வீசக்கூடும். அடுத்த சில நாட்களுக்கு வானிலை வேகமாக மாற இருக்கிறது. எனவே மக்கள் தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என வானிலை ஆய்வு மையம் தெளிவாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை கொளுத்தும் வெயிலிலிருந்து மக்களுக்கு நிச்சயம் நிவாரணம் கொடுத்துள்ளது. ஆனால் இப்போது இந்த நிவாரணம் பெரிய பிரச்சனையாக மாறுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. ஏனென்றால் அடுத்த 7 நாட்களுக்கு மாநிலத்தின் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாறான நிலையில் வானிலை ஆய்வு மையத்தின் ஒவ்வொரு எச்சரிக்கையையும் மக்கள் கவனத்துடன் எடுத்துக்கொள்வது அவசியம்.